மாற்றம் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பல பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருந்தது அப்படின்னு சொல்லணுங்க. எந்த திராவிட அரசியலை எதிர்த்து அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, எந்த திராவிட அரசியலை எதிர்த்து அவர் உள்ள வந்தாரோ, எந்த விதமான கான்செப்ட் அவர் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாரோ, எந்த டிவியை உடைச்சாரோ அவங்க கூடயே கை கொடுத்தது மக்கள் நீதி மையத்தை சார்ந்தவங்களுக்கும் மக்கள் நீதி மையமுக்கு இன்னும் இந்த அரசியல் களத்துல கொஞ்சம் பாக்கி மரியாதை இருக்கு அப்படின்னு நினைச்ச பல கிராஸ் ரூட் லெவல் கேடர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்ததுங்க. அதாவது சுயநல அரசியல் தான் இங்க ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்குங்க. நான் கமல் ஐயாவை குறை சொல்லவே விரும்பலங்க. அதாவது சினிமா துறையில எண்ணற்ற சாதனைகளை பண்ணியிருக்காரு. அரசியல்ல ஏதாவது ஒண்ணு செய்யணும் அவரும் நினைச்சிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட தான் உள்ள வந்திருக்காருங்க. அதாவது தன் கையில பவர் இருந்தாதான் நம்மளால ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் பாலிட்டிஷியன் அப்படியா இருந்த ஒரு கமல்ஹாசன் இப்போ ஒரு அகாமடேட்டிவ் இன்டெலெக்ட் ஆயிட்டாரா அப்படின்றது இங்க பல பேரோட கேள்வியா இருக்குதுங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த மாதிரியான ஒரு திரை கவர்ச்சியோட இருக்கிற யாரா இருந்தாலும் தன் கட்சியில சேர்ந்தா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு அவங்க எண்ணிருக்கலாம். அதனால கூட கமல்ஹாசன் அவங்க சைட்ல திருப்பி இருக்காங்க. கமல்ஹாசனுக்கு எப்பயுமே ஒரு லைம் லைட் தேவைப்பட்டது. அவர் மக்கள் கிட்ட அவரோட முகம் எப்பயுமே தெரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். அதனால அவர் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்த்திருக்கலாம் அப்படி தோணுதுங்க. இந்த கட்டத்துலதான் நம்ம முக்கியமா ஒரு விஷயத்தை கவனிக்கணுங்க. அதாவது நடிகர்கள் சினிமா சார்ந்த துறையில உச்சத்துல இருக்கிறவங்க அரசியலுக்குள்ள வரலாங்க, வந்திருக்காங்க, சாதிச்சிருக்காங்க, முன்னாடி நல்லா ஜெயிச்சு மக்களாட்சியும் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், கட்சி அப்படின்னு ஒண்ணு நடத்தணும்னா அதுல ஒரு முக்கியமான கட்டமைப்பு இருக்கணும். அதுல ஒரு முக்கியமான சித்தாந்தத்தை நம்ம எடுத்து வைக்கணுங்க. மக்களுக்கு அந்த சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு அடுத்து பல பேரை நம்ம தயாரிக்கணும். தான் தன்னை சார்ந்து மட்டும்தான் அந்த கட்சி இருக்கும், தான் சொல்றதுதான் அப்படின்னு இருக்கிறவங்களால எந்த கட்சியும் நடத்த முடியாது அப்படிங்கிறது இங்க மிக தெளிவா நமக்கு புரிஞ்சிருக்குதுங்க.